ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் நேர்மையும் நீதியும் கொண்டவன். தேவனை பயந்து தீமையை விலக்கி வாழ்ந்தவன். அவன் பிள்ளைகள் தினமும் மகிழ்ச்சியாக விருந்து வைத்து கொண்டாடினார்கள். ஆனால் யோபு அவர்களைப் பற்றி கவலைப்பட்டான். அவர்கள் மனதில் தேவனை எதிர்த்து ஏதாவது பாவம் செய்திருக்கலாம் என்று எண்ணி ஒவ்வொரு அதிகாலையிலும் எழுந்து அவர்களுக்காக பலியிட்டு பிரார்த்தனை செய்தான். இப்படியாக தேவனை நேசித்து வாழ்ந்த அவனைப் பார்த்து பரலோகத்தில் ஒருநாள் சாத்தான் தேவனிடம் வந்து, அவன் உம்மை வணங்குவது எல்லாம் உம்மால் கிடைத்த ஆசீர்வாதங்களுக்காகத்தான், அவனுடையதையெல்லாம் எடுத்துப் பார்த்தால்தான் உண்மையை தெரியும் என்று சவால் விட்டான். தேவன் அவனுடைய விசுவாசத்தை அறிந்தவராக, அவனுடைய உடைமைகளையெல்லாம் நீ செய்யலாம், ஆனால் அவன் உயிரை மட்டும் தொடாதே என்று அனுமதி அளித்தார். அதற்குப் பிறகு ஒரே நாளில் யோபுவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. சிலர் வந்து அவன் எருதுகளையும் கழுதைகளையும் கொள்ளையடித்தார்கள். மற்றொரு செய்தி வந்தது, வானத்திலிருந்து நெருப்பு விழுந்து ஆடுகளை அழித்துவிட்டது என்று. இன்னொருவர் வந்து ஒட்டகங்களை பறித்துச் சென்றதாகச் சொன்னான். இறுதியாக மிகப்பெரிய துயரம். அவனுடைய பிள்ளைகளிருந்த வீடு பெரும் காற்றால் இடிந்து விழுந்து அவர்கள் எல்லோரும் இறந்துவிட்டார்கள். இவ்வளவு துயரச் செய்திகளும் ஒரே நாளில் வந்தபோதும் யோபு எழுந்து தன் உடையை கிழித்து தலையை மழித்து தரையில் விழுந்து தேவனைத் தொழுது, நான் என் தாயின் கருவிலிருந்து வெறுங்கையனாய் வந்தேன், வெறுங்கையனாய் திரும்பிச் செல்வேன். கொடுத்தவரும் தேவனே, எடுத்தவரும் தேவனே, அவருடைய நாமம் வாழ்க என்று கூறினான். இவ்வளவு இழப்புகளுக்குப் பிறகும் அவன் தேவனை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் சாத்தான் இன்னும் விடாமல், உடலை தொடு, அப்போதுதான் அவன் உம்மை நிந்திப்பான் என்று மீண்டும் சவால் விட்டான். தேவன் அவனுடைய உயிரை மட்டும் காப்பாற்றச் சொல்லி அனுமதித்தார். அப்போது யோபுவின் உடல் முழுவதும் கொடிய புண்களால் நிரம்பியது. தலை முதல் கால் வரை வலியால் அவன் துடித்தான். சாம்பலில் உட்கார்ந்து உடலை கரைக்க உடைந்த பானையை பயன்படுத்தினான். அவன் நிலையை பார்த்து அவனுடைய மனைவியும் துவண்டு, இன்னும் நீ உன் தேவனை பிடித்துக் கொண்டிருக்கிறாயா? அவரை நிந்தித்து உயிரை விடு என்று சொன்னாள். ஆனால் யோபு அமைதியாக, நாம் தேவனிடமிருந்து நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம், துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று பதிலளித்தான். பின்னர் அவனுடைய நண்பர்கள் வந்து முதலில் அவனை ஆறுதல் கூறினார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் யோபுவையே குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். நீ ஏதோ பாவம் செய்திருக்க வேண்டும், இல்லையெனில் இத்தனை துன்பம் வராது என்று கூறி அவனை பலமுறை நிந்தித்தார்கள். ஆனாலும் யோபு தனது நீதியை விட்டுவிடவில்லை. துன்பத்தில் கூட தேவனைப் பற்றிய நம்பிக்கையை இழக்கவில்லை. தனது வேதனையை வெளிப்படுத்தினாலும் தேவனை நிந்திக்கவில்லை. இந்த நீண்ட சோதனைகளின் முடிவில் சாத்தான் தோல்வியை ஒப்புக்கொண்டு விலகினான். தேவன் யோபுவின் விசுவாசத்தையும் பொறுமையையும் கண்டு அவனை மீண்டும் ஆசீர்வதித்தார். அவனுடைய முன்னைய செல்வம் இரட்டிப்பாக அதிகரித்தது. புதிய பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷத்தால் நிரம்பியது. அவன் நீண்ட நாட்கள் வாழ்ந்து தனது சந்ததிகளைப் பார்த்தான். இவ்வாறு யோபுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் சந்திக்கும் துன்பங்களும் சோதனைகளும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தேவனை நம்பி நிலைத்திருப்போம் என்றால் இறுதியில் அவர் நம்மை உயர்த்துவார்.